சிவபெருமான் விஷ்ணு அப்படிங்கிற ரெண்டு ஆண் கடவுளுக்கு பிறந்தவர் தான் இந்த ஐயப்பன் சுவாமி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கார்த்திகை மாசம் ஆனாலே போதும், நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாலை போட்டு இந்த கருப்பு சட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்காக அந்த 41 நாள் வந்து கடுமையான விரதம் இருந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க, அவங்களோட சுய விருப்பத்தை வெறுத்து அதாவது செல்ஃப் கண்ட்ரோலா இருந்து அந்த மலைக்கு போவாங்க. அப்படி விரதம் இருந்து அந்த ஐயப்பன் சுவாமியை பார்க்கணும்னு போறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஐயப்பன் சுவாமியை பத்தின வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸை பத்தி தான். ஹிஸ்டாரிக்கலா போனோம் அப்படின்னா நிறைய எவிடன்ஸ் தேவைப்படும். பட் நிறைய பேர் காமனா ஷேர் பண்ண விஷயத்தை வச்சுதான் இந்த வீடியோ சொல்ல போறோம். இது உங்கள் 30 சேனல். நான் உங்கள் அவினாஷ் அப்ரஹாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமியை ஹரிஹரபுத்திரன் எல்லாருமே சொல்லுவாங்க. ஹரிஹரபுத்திரன்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹரி அப்படின்னா விஷ்ணு, ஹர அப்படின்னா சிவன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். அந்த வரலாறு என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். பார்க்கடல்ல செஞ்ச அமிர்தத்தை அசுரர்கள் பருகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு வந்து மோகினி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து பூமிக்கு வராரு. அந்த மோகினிங்கிற அந்த அவதாரம் ரொம்ப அழகா இருந்ததுனால அதுல மயங்கின சிவபெருமான் அவரோட கையாலேயே ஒரு குழந்தைய வீட்டுல எடுக்கிறாரு. அந்த குழந்தை தான் ஐயப்பன் சுவாமி. அப்படி பிறந்த அந்த குழந்தையான ஐயப்பனை கீழே பூமியிலேயே விட்டுட்டு 2 பேருமே தேவலோகத்துக்கு போயிடுறாங்க. அதாவது எந்த இடத்துலன்னா பம்பை அப்படிங்கிற அந்த ஒரு நதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் மலைக்கு போறவங்களுக்குலாம் தெரியும், அந்த பம்பை நதி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அங்கதான் பார்த்துட்டு முங்கிட்டு எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு பந்தல ராஜாவான ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிறவரு வராரு வேட்டைக்கு. அப்படி வரும்போது ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டு அந்த பம்பை நதி கிட்ட போனா இந்த ஐயப்பன் சுவாமியை கண்டுபிடிக்கிறாரு. கழுத்துல வந்து ஒரு மணியோட இருந்ததுனால இவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு அரண்மனைக்கு கூட்டிட்டு வராது. ரொம்ப நாளா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து குழந்தையே இல்லை. அதனால ராணிக்குமே ராஜாவுக்குமே ஒரு பெரிய சண்டை இருக்கு. அந்த நேரத்துல இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ராணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜாவும் குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு போறாரு. இப்ப மணிகண்டன் சொல்லக்கூடிய ஐயப்பன் சுவாமி வந்து பார்த்தோம்னா பாசமான ஒரு அப்பா, ஆனா வெறுப்ப காட்டக்கூடிய ஒரு அம்மா, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வளர்றாரு. அப்படி இருக்கும்போது ராஜாவுக்கு அடுத்து யாரு வந்து அடுத்த ராஜாவாக போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ராஜாவுக்கு வந்து மணிகண்டன் இவரை தான் ராஜாவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா ராணிக்கு வந்து இவர் வந்து அடுத்த ராஜாவா ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு வெறுப்புல என்ன பண்றாங்கன்னா ஒரு டிராமா பண்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த நோய் குணமாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து புலிப்பால் இருந்தாதான் சரியாகும், அதனால எனக்காக என் மகனான நீ வந்து போயிட்டு காட்டுக்குள்ள போய் அந்த புலியை வேட்டையாடி அதோட பாலை எடுத்துட்டு வந்து கொடுத்து எனக்கு வந்து உடம்ப சரி பண்ணு அப்படின்னு ஒரு டிராமா பண்றாங்க. நம்ம மணிகண்டன் தாய் மேல ரொம்ப பாசம் இருந்ததுனால காட்டுக்குள்ள போயிட்டு புலிப்பாலை வேட்டையாடி கொண்டு வரணும் அப்படின்ட்டு போறாரு. அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா புலியை வேட்டையாடி கொண்டு வர்றது யாராலையும் முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர் போயிட்டு உயிரோட வருவாரா மாட்டாரா அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான இருந்தது. ஏன்னா போன அவரு புலிப்பாலோட வந்தாரு, ஆனா கூடவே புலி பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்தாரு. அப்பதான் இவருக்கு வந்து இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவருக்கு வந்து கடவுள் அருளால இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்த்தாங்க. அது வரைக்கும் வெறுப்புல இருந்த அம்மாவே அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி மகிஷி அப்படிங்கிற ஒரு அரக்கனை சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தையால மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்ட்டு எல்லாராலையும் நம்பப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மகிஷின்ற ஒரு அரக்கனை நம்ம கொன்னது மணிகண்டன் தான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதுல ஒண்ணு வந்து பார்த்தோம்னா வாவர் அப்படிங்கிற ஒரு அரபிக் பைரட், அதாவது கடல் கொள்ளையர், அந்த நாட்டுக்குள்ள வர்றதுக்கு இருக்கும்போது அந்த நாட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஒரு கடல் கொள்ளைக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு ஒரு கொடூரமான மைண்டோட கொலை பண்ணி கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இருக்கவரை பேசி அவரை மனநிலையை மாத்தி ஒரு நல்ல மனுஷனா ஆக்கி அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஆக்குனவர் நம்ம மணிகண்டன் அப்படிங்கிற ஐயப்பன் சுவாமி அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த பெருமைப்படுத்துற மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போற வழியில அந்த ஒரு மசூதி நம்ம பார்த்திருப்போம், வாவர் மசூதின்ட்டு. ஸோ அதுதான் இந்த மசூதி. அந்த வாவர்ன்னு இருக்காரு இல்லையா, அவரோட பேரை கொண்டு தழுவி வச்சதான் இந்த வாவர் மசூதி. அந்த வழியில போறவங்களுக்கு வந்து அந்த மசூதியில விபூதி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மறுபடியும் இது எல்லாமே ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் தான். இதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே டவுட் தான். இது நிறைய பேரால பகிரப்பட்ட ஒரு விஷயம், அது உங்ககிட்ட நானும் சொல்றேன். இப்போ அவர் எப்படி வந்து இந்த சாமி ஆனாரு, அந்த மலை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்குள்ள போவோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செய்யணும், என்ன வந்து மக்கள் வந்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க, அவங்க என் மேல அன்பா இருக்காங்க, அவங்களுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மலையில போயிட்டு நான் மெடிடேஷன் பண்ண போறேன், அவங்களுக்காக நான் உட்காந்து என்னோட முழு வாழ்க்கையவே அர்ப்பணிக்க போறேன், என்னை நம்பி வரவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க வந்து வேணுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும், அதுக்காக எனக்கு வந்து இந்த நாடு வேணாம், ராஜ்யம் வேண்டாம், இந்த நாட்டு மக்களுக்காக
நான் அந்த மலையில போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பியும் போறாரு. இப்ப ராஜா வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு வந்து என்ன இடம் வேணும், எந்த இடத்துல நீ போய் பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கான இடத்த நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து வெளியில வந்து ஒரு அம்பை எடுத்து விடுறாரு. அந்த அம்பு எங்க போய் விழுதோ அதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் தான் இப்போ நம்ம கோயில் இருக்கக்கூடிய சபரிமலை. இப்ப அந்த மலையும் பார்த்தாச்சு, அவர் அங்க போயிட்டு மெடிடேஷனும் பண்ண போயாச்சு. அந்த மலை வந்து பார்த்தோம்னா அதுக்கேத்த மாதிரி அந்த பம்பை நதி இருக்கு இல்லையா, அந்த பம்பை நதிக்கு மேலதான் இருக்கு அந்த மலை. இப்ப இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் கேட்டது, நம்ம ராமர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு போகும்போது இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் போனாரு அப்படின்னு சொல்றாங்க. போகும்போது ஐயப்பன் சுவாமியை பார்த்து யார் இவரு இங்க உட்காந்து மெடிடேஷன் பண்றாரு அப்படின் போது அங்க இருந்த ஊர் மக்கள் வந்து ராமர் கிட்ட, இவர் எங்களுக்கு வந்து ஒரு சாமி மாதிரி, இவர் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒருத்தர் அப்படின்ட்டு ராமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. அடுத்ததா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஏன் அங்க வந்து பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ அவர் வந்து மலையில போயிட்டு மெடிடேஷன் பண்ண போறேன்னு போயிட்டாரு. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம மணிகண்டன் தான் அப்போ அவர் பேரு. ஸோ அந்த டைம்ல அவர் மேல ஆசைப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு பெண் வந்து எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட வாழ்க்கையவே திறந்துட்டேன், எனக்கு வந்து இந்த ஊர் மக்களுக்காக அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன், நான் அவங்களுக்காக மட்டும் தான் வேண்ட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இவங்க சொல்லும் போது, சரி ஓகே, அதாவது புது பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, புதுசு புதுசா வேற வேற பக்தர்கள் வெங்ககிறதோ வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் வராம என்னை பார்த்த பக்தர்களே திரும்ப திரும்ப எப்போ ஒரே வந்துட்டு இருக்காங்களோ அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் அவர் வந்து நித்திய பிரம்மச்சாரியா அந்த இடத்துல இருக்காரு. அதனால அவங்களோட அந்த ஃபீலிங்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலதான் பெண்கள் அந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் இதுவும் இல்லாம அவங்க இன்னுமுமே அந்த ஐயப்பன் சுவாமிக்காக உயிரோட எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் அகைன் இது எல்லாமே ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, உண்மையான்னு கேட்டா தெரியாது. இது எல்லாமே வரலாறு. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். அந்த பந்தல அரசர் இருக்காரு இல்லையா, அவரோட வம்சாவழி இன்னுமே வாழ்ந்துட்டு தான் வராங்க. அதுல வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஃபாரின்ஸ்ல எல்லாம் போயிருக்காங்க. ஆனா அந்த ஃபாரின்ல இருக்கவங்களும் இந்த ஸ்பெஷலான அந்த ஒரு நாள் இந்தியாவுக்கு வருவாங்க. அது ஜனவரி 14. ஜனவரி 14 ஈவினிங் ஒரு 6:30 PM மேல பந்தல அரச அரண்மனையில இருந்து பழைய ஜுவல்லரிஸ்ல இருந்து ஆடைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஐயப்பனுக்கு சாத்தி பூஜை பண்ணுவாங்க. அண்ட் அந்த பூஜை நடக்கும் போது அந்த மகர ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகர ஜோதி வானத்துல தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல 3 வாட்டி ஜொலிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு சென்சிட்டிவான டாபிக். 1883 சாமுவேல் மட்டேர் அப்படிங்கிறவர் அவரோட வாழ்க்கை வரலாறான நேட்டிவ் லைஃப் இன் டிராவன்கோர் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல மலைவாழ் மக்கள் அவங்க எல்லாரையும் பத்தி எழுதுறாரு. அதுல அதே 14ஆம் தேதி அந்த மலை ஆரிய மக்கள் ஐயப்பனுக்காக ஒரு பெரிய ஜோதி ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அந்த மலைக்கு மேல மலை உச்சியில நின்று 3 முறை அந்த ஜோதியை தூக்கி தூக்கி காட்டுவாங்க. 1950 இந்த கோயிலை வந்து யாரோ பத்த வச்சுட்டு போயிடுறாங்க, தீ பிடிச்சி எரியுது. அந்த டைம்ல இதை யார் செஞ்சாங்க அப்படின்னு தேடும் போது இந்த மலை ஆரிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு அங்க போய் எல்லாத்தையும் சர்ச் பண்றாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க வந்து கீழே இந்த மகர ஜோதி தெரியுது அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா, 3 முறை மட்டும் வானத்துல ஜொலிச்சுட்டு போகும். அதே மாதிரி இவங்க மலை ஆரிய மக்களும் 3 முறை அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அதை தூக்கி தூக்கி காட்டுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னும் போது அப்ப இவங்க கீழே இருந்து பார்த்ததுதான் இந்த ஜோதியா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இது எல்லாமே பண்ணது இவங்க தான் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறமுமே அந்த ஜோதி அங்க தெரிஞ்சது. அது எப்படின்னும் போது நிறைய பேரால பகிரப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வழியை மூடிட்டாங்க, அந்த மலைக்கு போறதுக்கான வழி எல்லாத்தையுமே மூடிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் அதுக்கான ஒரு வழி தெரியும், அதுக்கு சீக்ரெட் பேசேஜ் இவங்களுக்கு தெரியும். ஸோ அது வழியா போயிட்டு அந்த வருஷத்துல அந்த பூஜை நடக்கும்போது இவங்க ஒரு ஜோதியை உருவாக்கி அந்த இடத்துல வந்து ஜோதியை வந்து 3 வாட்டி உயர்த்தி காட்டுறாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த வந்து ஒரு சீக்ரெட்டா ஒருத்தவங்க போயிட்டு சர்ச் பண்ணும் போது அந்த இடத்துல அந்த ஜோதியெல்லாம் அப்போ உருவாக்குறதுக்கான எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. அந்த தலமா இருக்கட்டும், அந்த சாம்பல்களா இருக்கட்டும், அது எல்லாமே கிடைச்சிருக்கு. அண்ட் அகைன் இது உண்மையான்னு தெரியல, பட் நிறைய பேரால பகிரப்பட்ட ஒரு விஷயம் இது. இந்த 1950 தீப்பிடிச்ச மாதிரியே 1902, 1950, 1999, 2011 இதே மாதிரி 4 வருஷமும் தீப்பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த 4 வருஷமும் எப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சதோ அதே மாதிரி இந்த அரச குடும்பம் இருக்காங்க இல்லையா,
அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு உயிரிழப்பாகிறதும் இல்ல வேற ஏதாவது நடக்கிறதுமே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரால் நம்பப்படுறது இந்த கோயிலுக்குமே அந்த அரச குடும்பத்துக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஐயப்பனோட வம்சாவழி அப்படிங்கிறதுனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் தீப்பிடிச்சது இல்லையா, தீப்பிடிச்சப்போ அந்த சாமி சிலைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த சாமி சிலையவே கட்டி பிடிச்சிட்டு அதுல தீயில எரிஞ்சு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி அந்த சாமி சிலைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமெல்லாம் நிறைய சிதைஞ்சு நிறைய கொஞ்சம் தூசி படிஞ்ச மாதிரிலாம் ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அதனால ஐயப்பன் சுவாமிக்கு இன்னொரு புது சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சிலை நம்ம சென்னையில இருந்து போயிருக்கு, அதுவும் ஒரு ஊர்வலமா அந்த டைம்ல கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம ஐயப்பன் சுவாமி அவரோட வரலாறை பார்த்தோம். அண்ட் அது இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்காக வந்து 41 நாள் விரதம், கடுமையான விரதம் இருந்து செருப்பு போடாம மாமிசம் சாப்பிடாம தன்னை வருத்திக்கிட்டு என்னோட சுய வெறுப்பத்தெல்லாம் வெறுத்துட்டு அதை அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலா இருந்துட்டு போறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாசம் மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் எல்லாமே ரொம்ப பனி பெய்யக்கூடிய ஒரு மாசம், ரொம்ப குளிரும். அந்த டைம்ல நம்மளாம் காலேஜ் போகணும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னும் போதே காலையில எந்திரிச்சு சுடு தண்ணியில குளிக்கிறதுக்கே நம்ம அழுவோம். ஆனா அவங்க வந்து பச்சை தண்ணியில, அதுவும் 5 மணிக்குலயே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இருட்டிலேயே எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு அந்த ஐயப்பன் சுவாமிக்காக நான் வந்து என்ன வருத்திக்கிட்டு நான் சுத்தமா என்னோட உடல் சரீரம் எல்லாமே தூய்மையா இருந்து நான் அங்க போகணும், அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்துட்டு போறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே பெரிய விஷயம். அண்ட் ஐயப்பன் சுவாமியை பத்தி உங்களுக்கு வேற நிறைய என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன டாபிக்ஸ் சொல்லணும், எங்க மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்ஸும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்காக அந்த வீடியோவும் போடுவோம். அண்ட் இதே மாதிரி இன்னும் லைன்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு. அண்ட் அடுத்த வீடியோஸ்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.